ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனே மில்லர் ஃபுட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான சத்து மாவு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க. இதுக்கு நான் இப்போ எடுத்துருக்கிறது 2 பேர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற அளவுக்கு வருங்க. ஸோ முதல்ல ஒரு 5 டம்ளர் தண்ணியை ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. தென் ஒரு 10 ஸ்பூன் நம்ம சத்து மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கையை விட்டு கலக்குங்க. அந்த கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. அது கட்டியாக இருந்ததுன்னா சரியாக வேகாது. ஸோ கையை விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலந்துக்கோங்க. தென் இதில் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பையை ஆட் பண்ணி கொஞ்சம் கலக்கிட்டு நம்ம ஸ்டவ் மேலே வச்சிடலாம். இதை ஸ்டவ் மேலே வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. கஞ்சி வேகும்போது நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டிகள் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைங்க. ஸோ கொஞ்சம் அந்த 15 மினிட்ஸ் ஆகும்போது உங்களுக்கே தெரியும், அது ஒரு க்ரீமி மாதிரி கொஞ்சம் கெட்டியாக ஆகிருக்கும். அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நான் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சத்து மாவு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு போதுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.